வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருபலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. நிலம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பலி இது. எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பலி இது. ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேடுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேடுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம் குருகுலமே வருக. இறைவனில் இணைந்து இன்பமாய் வாழ குருகுலமே வருக. குருகுலமே வருக. இறைவனின் திருக்குலமே வருக. அரச குருகுலமே வருக. இறைவனின் திருக்குலமே வருக. அரச குருகுலமே வருக. கரையில்லா கருணையில் கனிவுடன் காக்கும் இணையில்லா இறைவனின் திருவடி பாடி மகிழ்ந்து புகழ்ந்து இணைந்து விரைந்து பணிவோம் அவர் பதமே. இறைவனின் திருக்குலமே வருக. அரச குருகுலமே வருக. தாயின் கருவில் தோன்றும் முன்பே தயவாய் நம்மை தெரிந்தான். தனி பெரும் கருணையில் நம் பெயரெல்லாம் தம் கையில் பொறித்து வைத்தான்.
தாயாக நாளும் சேயாக நம்மை கண் போல காக்கின்றான். இந்நாளில் நாமும் ஒன்றாக கூடி பண்பாடி பணிந்திடுவோம். இறைவனின் திருக்குலமே வருக, அரச குருகுலமே வருக. யாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் அகமகிழ்வோடும் ஒரே குடும்பமாக இந்த ஆலயத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அதற்கு மிக முக்கிய காரணம், தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்முறையாக ஆண்டவரை, அதாவது முதல் வான் விருந்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதல் முறையாக பெற இருக்கின்ற பி ஆண்டர்சன் பி ஷெர்வின்சன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் அன்றாட இருக்கின்றோம். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி கடவுளுக்கேற்ற கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு நல்ல பிள்ளைகளாக வாழ வர வேண்டி, எப்பொழுதும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு நல்ல மகன்களாக வாழ இத்தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜனித இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரின் நீரும் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருள்வேன். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரின் நீரும் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அடையாளத்தினாலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்வ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 3-8 முடிய. அந்நாளில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடியளித்தார். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரே பலிபீடத்தையும் இஸ்ரோவின் 12ஆம் குலத்தை 12 தூண்களாக எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இழுத்தை அனுப்பி வைக்க அவரை ஆண்டவராகிய எருசலேமிலிருந்து செலுத்தி மாடுகளை நழுவற்று ஆண்டவருக்கு பலியிட்டார். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிப்போம் என்றார். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தையும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்
ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் கூரையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீ. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீ. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். அவர் தமது சொந்த இரத்தத்தை கொண்டு தூயகத்திற்கு சென்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவுமிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம், வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தம் கிடாரையின் சாம்பலும் தீட்டப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
இயேசுவின் நம்பிக்கைக்குரிய சாட்சி. இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி இயல் 14 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஒரு முறை அமெரிக்க நாட்டிலே வீதியின் நடுவே ஒரு பெண்ணானவள் குடித்துவிட்டு அந்த வழியாக எந்த வாகனமும் செல்லக்கூடாது என்று கூறி பிரச்சனையை செய்து கொண்டிருந்தாள். இவற்றையெல்லாம் அனைவருமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த சாலையிலே ஒரு பெண்ணானவள் குடித்துவிட்டு யாரையும் செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே போலீஸ் கண்டிப்பாக வந்து இந்த இடத்தை சரி செய்யுமாறு அனைவருமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளித்த பொழுது அங்கு ஒரு கான்ஸ்டபிள் வந்து நேராக வந்தார். வந்துட்டு
என்ன குடிச்சிட்டு இருக்க, பலார அடிக்கலான்னு கையை ஓங்கிட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். திரும்பி போனவர் தனக்கு மேலதிகாரியை தொடர்பு கொண்டு, சார், இந்த வீதியில் ஒரு பெண் குடிச்சிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்த கோபத்துக்கு ஒரு அடி அடிச்சுட்டு ஜெயிலில் போகலான்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் என்னால் முடியல, நீங்கள் தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ன உடனே அவரும் சரி நான் பார்த்து கொள்கிறேன், யாராக இருந்தால் என்ன, எந்த பதவியில் இருந்தால் என்ன, எந்த ஆளாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறி அந்த மேல் அதிகாரி வேகமாக அவரும் தன் வாகனத்தை இயக்கி கொண்டு வந்து அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக வேகமாக வந்தவர் அதே வேகத்தில் திரும்பி செல்கின்றார். மறுபடியும் இந்த மேலதிகாரி நான் எப்படி செய்வது, நான் இந்த பெண்ணை பார்த்த உடனே என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கூறி மறுபடியும் தன்னுடைய உயர் அதிகாரிக்கு போன் செய்து இதே விஷயத்தை சொல்கிறார். அங்கும் அப்படியே நடக்கிறது. இறுதியாக பிரதமருடைய உதவியாளருக்கு இந்த போன் சொல்கிறது. இந்த போன் செய்தவர் கண்டிப்பாக சொல்லுகிறார், இந்த ரோட்டிலே இந்த பெண்ணானவள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார், ஆகவே இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பிரதமருக்கு சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அப்போதுதான் அனைவருக்குமே தெரிந்தது அந்த பிரச்சனை செய்தவள் பிரதமருடைய மகள் என்று. இப்பொழுது இவருக்கு இந்த விஷயத்தை எப்படி பிரதமருக்கு சொல்லுவது? அவர் என்ன பதில் கூறுவார்? என்னை திட்டுவாரா அல்லது அந்த பெண்ணை திட்டுவாரா? இல்லை இந்த விஷயத்தை எதற்காக என்னிடம் கொண்டு வருகிறார், இதை உன்னால் சரி செய்ய முடியாதா என்று கோபித்துக் கொள்வாரா என்ற ஒரு சிந்தனையோடு தனது பிரதமரை அணுகி சொல்கின்ற போது பிரதமர் இவரை பார்த்து, எதற்காக தயங்கி வருகின்றாய், வந்த விஷயத்தை சொல் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு பெண்ணானவள் சாலையிலே ஒரு பிரச்சனையாக போகிறது, ஆகவே எங்களால் என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஆகவேதான் உங்களை நாடி வந்தேன் என்று. அதற்கு அவர் சொல்கின்றார், இது ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்தை எதற்காக என்னிடம் கொண்டு வருகின்றார் என்று கேட்கின்ற போது அப்பொழுதுதான் அவர் கூறுகின்றார், இதை பிரச்சனை செய்வதே உன்னுடைய மகள், ஆகவே உன் மகளை நான் எவ்வாறு தண்டிப்பது அல்லது ஒரு மகளை எவ்வாறு நான் சிறைச்சாலைக்கு அனுப்புவது என்று தெரியவில்லை, ஆகவே நீதான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும், இதற்கான முடிவு நீங்கள் காண வேண்டும் என்று கூறுகின்ற போது அதற்கு அவர் கூறிய வார்த்தை, வீதியானாலும் நீதியானாலும் எல்லோருக்குமே ஒன்றுதான், ஆகவே அந்த பெண்ணை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்று. இதை சொன்னவர் பிரதமர் ரிச்சன் சர்ச்சில் அவர் என்பவர் தன்னுடைய மகளை சிறையில் அடைத்தார். இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் எதற்கு கொள்கிறேன் என்றால், இந்த உலகம் வாழ்கின்றது, இந்த உலகம் வளர்கின்றது, நாம் அனைவரும் உயிராக இருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை போன்று இங்கு இன்னும் சில பேர் நன்றாக நன்மை செய்கின்ற மக்களாக இருக்கின்றார்களாகவே அவர்கள் இருக்கின்ற வரை இந்த உலகத்தை அழிப்பதில்லை என்று விவிலியத்திலே கூறியது போன்று, இதோ நாம் இருக்கின்றோம், நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இரண்டு மிகப்பெரிய பொக்கிஷங்கள். அதை முதல் பொக்கிஷமாக இருப்பது இறை வார்த்தையாக இருக்கின்றது. இரண்டாவது பொக்கிஷமாக இருப்பது இந்த திருவருட்சாதனம் மட்டுமே, இந்த நற்கருணை மட்டுமே. நாம் நல்லவனாக எப்போதும் வாழ நமக்கு எப்போதுமே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பது இந்த இறை வார்த்தையும் இந்த இறை உணவு மட்டுமே. இதோ இந்த வார்த்தைகள் நான் படிக்கின்ற போதும் இதே வார்த்தைகள், எனது முன்னோர் படிக்கும் போதும் இதே வார்த்தைகள், நான் உட்கொண்ட இந்த திருவுணவும் இதே உணவு, எனது முன்னோர் உட்கொண்ட உணவும் இதே உணவுதான். இது எப்போதுமே மாறுபடுவதல்ல, மாற்றப்படுவதல்ல, மாறாக
இவை நாம் பிற்பாடு வருகின்ற சந்ததிகள் அனைவருக்குமே இந்த உணவானது கொடுக்கப்படும். ஏனென்றால் இது நிலையான வார்த்தை, நிலையான உணவு, நிலையான வாழ்வு. ஆகவேதான் இன்று நாம் இந்த திருவுணவை கொண்டாட்டத்தை மிகவும் சிறப்பாக இந்த சிறுவர்களுக்கு நாம் ஆண்டர்சன் மற்றும் ஜென்சன் இவர்களுக்கு கொடுக்கின்ற போது இதோ இவர்கள் எப்படி வாழணும், எப்படி வாழணும், நல்லவர்களாக வாழ வேண்டும். நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கின்ற அறிவுரையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். குறிப்பாக என்னைக்கு கேட்கணும், என்னைக்கு கேட்கணும், என்னைக்கு கோயிலுக்கு வருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற போது கண்டிப்பாக இதனுடைய வார்த்தையும் இறைவனுடைய அறிவுரையும் நமக்கு வழங்கப்படுகின்றதாகவே நாம் இந்த உலகத்தை வாழ வைக்கின்றவர்கள். அதையே மாற்றி சொன்னாலும் நாம தான் இந்த உலகை அழிக்கின்றவர்கள் யார் என்றால் அதுவும் சில சமயம் நாம தான் இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஒரு வாழ்வு தரும் ஒரு உயிராக இறைவன் கொடுக்கின்ற உணவை, இறைவன் கொடுக்கின்ற வாழ்வை இன்னும் மிக வளமான வாழ்வாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த உயிருள்ள உணவை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உட்கொள்கின்ற போது இதோ ஆண்டவர் என்னுள் இருக்கின்றார், என்னுள் இருந்து செயலாற்றுகின்றார், என்னுள் இருந்து என்னை வழிநடத்துகின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் எந்த ஒரு துரோகமும் துயரமும் கொடுக்க மாட்டேன் என்று சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்கள் பெற்றோருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை நீங்க தான் கொடுக்கணும். தெரியுங்களா? வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சி யார் கொடுப்பா? நீங்க தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆகவே அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்வை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ ஆண்டவர் எனக்கு கொடையாக கொடுத்த இந்த பெற்றோரை நான் மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வேன். இதோ ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை நான் மகிழ்ச்சிகரமாக என்னையே மாற்றிக்கொள்வேன். இந்த மகிழ்ச்சியானது பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்ற, வலியை ஏற்படுத்துகின்ற எதையும் நான் எடுத்துக்கொள்ளாமல் புதிய ஒரு வாழ்வு வாழ்ந்து இந்த உலகத்தையும் என்னையும் மகிழ்ச்சிகரமாக வாழ இதோ இறைவன் உங்கள் இருவரையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று மிகவும் மகிழ்ச்சிகரமான பிள்ளைகளாக வளர்ந்து வளம் பெற இறைவனிடம் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவையும் பெற விரும்புகின்றனர். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே முதன்முறையாக திருவுடல் திரு ரத்தத்தை பெற இருக்கின்ற பி ஆண்டர்சன், பி ஷெர்வின்சன் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். வாழ்வின் நாயகனே இறைவா, அன்றாட பலி கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ நீர் எமக்கு தந்த குருக்கள், ஆயர்கள், துறவிகள் ஆகியோரை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தும். அவர்கள் தாங்கள் நிறைவேற்றும் பலி கொண்டாட்டத்திற்கு ஏற்ப அதனின் புனிதத்தன்மையை உணர்ந்து வாழ்ந்து சான்று பகர்ந்திட அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே இறைவா, உம்மை முதன் முறையாக பெற ஆயத்தத்தோடு வந்துள்ள இந்த சிறுவர்களை ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தும். இவரது பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவுகளையும் ஆசிர்வதித்து ஒற்றுமை உணர்வோடு பயணித்து பலன் காண அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே இறைவா, இவரை ஆசிர்வதிக்க வந்துள்ள இவருடைய உறவினர்கள் தங்களையே தகவல் புதுப்பித்துக் கொண்டு உமது உறவிலே உண்மையாயும் பிறர் உறவிலே தியாகத்தோடும் பயணிக்க அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என தருவேன் இறைவா, மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன், தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன், நேற்றருள்வாய் என் இறைவா. இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா, பின் வியர்வையை கொண்டு வந்தேன், உழைக்க கற்று தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். மன்னிக்கும் மனதை உந்தன் பாதம் தந்தேன், மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியன உன்னிடம் நான் வந்தேன், மேலெழுந்தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன். வருகிறேன், தருகிறேன், நேற்றருள்வாய் என் இறைவா. இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என
என்ன தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதிரா உணவு அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. அவர்களோடு இணைந்து வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து முடிவின்றி நாங்கள் பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவராம் வல்லவராம் இயேசு தூயவராம். நாதா உன் புகழ் பார்க்கலாம் நிறைந்திடுமே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பார்க்கலாம் நிறைந்திடுமே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசானா ஓசானா தாவீதின் மகன் ஓசானா ஓசானா. ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி போற்றிடுவோம் போற்றிடுவோம். ஓசானா 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 ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து மகிழ்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாரையாகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன்னிற்க இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தையான இறைவனுக்கு அஞ்சலி செய்திடுவோம். வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிலிருந்து எழுந்தருளுவர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். என் இறைவன் நேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமன் இயேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடர்க்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவென தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வெறுமையான எம்மையே செல்வராக ஆக்கிட இயேசு என்னை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவையே நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார். இறைவன் என்னில் எழுந்ததால் இன்பம் என்னில் நிறைந்ததால் துயர மேகம் கலைந்து போனதே. இதய கதவு திறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளின் ஆட்சி மறைந்து போனதே. என் இறைவன் நேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வண்ண மலரின் கூட்டமாய் எமது இதயமானதே இறைவன் இங்கு எழுந்து வந்ததால். அமுதம் சிந்தும் கனிகளின் உறைவிடமானதே இதய தேவன் நிறைவை தந்ததால். அருவியாக தொல்லுதே ஆற்றல் மிக கொல்லுதே அன்பரேசு என்னில் வந்ததால். பறவைகளின் பாடலில் என் இதயம் சேர்ந்ததே இயேசு என்னை மீட்டுகின்றதா. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது,
விருந்தாய் நீ வருக. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது, அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது, அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. கண்ணின் மணியாய் கருவின் உயிராய் என்றும் காக்கும் விருந்திது. தினம் தஞ்சமின்றி நெஞ்சம் சேர்ந்தால் கருணை பொழியும் விருந்திது. கண்ணின் மணியாய் கருவின் உயிராய் என்றும் காக்கும் விருந்திது. தினம் தஞ்சமின்றி நெஞ்சம் சேர்ந்தால் கருணை பொழியும் விருந்திது. உலகம் யாவும் வெறுமை என்று உணர்த்த வந்த விருந்திது. உறவும் வாழ்வும் பகிர்வு மனமும் பெருக செய்யும் விருந்திது. விருந்திது விருந்திது வாழ்வின் பொருளாய் வரும் இது. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது, அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. அமைதி வழியாய் அன்பு மொழி எங்கும் வாழும் விருந்திது. என்றும் உறவு கரமாய் உலகை தாங்க அழைப்பு விடுக்கும் விருந்திது. அமைதி வழியாய் அன்பு மொழியாய் எங்கும் வாழும் விருந்திது. என்றும் உறவு கரமாய் உலகை தாங்க அழைப்பு விடுக்கும் விருந்திது. சிலுவை பயணம் சிரமம் கொண்டும் நமக்காய் மடிந்த விருந்திது. வறண்ட வாழ்வில் வளமை சேர்க்க மழையாய் பொழியும் விருந்திது. விருந்திது விருந்திது உலகை நீக்க மருந்திது. விருந்திது விருந்திது இயேசுவின் திருவிருந்திது, அன்பை பொழியும் அருளை வழங்கும் மீட்பரின் திருவிருந்திது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆண்டர்சன் ஷெர்வின்சன் இன்று உட்கொண்டு உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றவர்களாக வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அனைவரும் சற்று நேரம் அமர்வோம். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் பி ஆண்டர்சன் ஷெர்வின்சன் சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? முதல் தடவை ஆண்டவருடைய இரத்தத்தையும் உடலையும் பெற்றிருக்கின்றீர்கள். அவரை போல
வாழ வளர நீ உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எத்தனை குருக்கள் வந்திருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? 8 பேரா 9 பேரா? நான் சரியாக கவுண்ட் பண்ணல. அதனால் வந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகச்சிறப்பாக பவுல் மற்றும் அருமை செல்வி உடைய அப்பா அம்மா சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை தர்மராஜ் அவர்களை வாழ்த்துவதற்காக, பொன்னாடை போற்றி வாழ்த்துவதற்காக திரு தனிஸ்லாஸ் அவர்கள் வருகின்றார். பொன்னாடை போத்துறவங்களும் அப்படி கொஞ்சம் முடி வந்துடுங்க. ஃபாதர் அடுத்ததாக ஃபாதர் அருள்ராஜ் அவர் குணலியன் சபை சென்னையிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களை வாழ்த்துவதற்காக திரு சின்னப்பராஜ் அவர்கள். திரு ஜான் பீட்டர் அவர் குணலியன் சபையை சேர்ந்தவர். சென்னையில் தன்னுடைய படிப்பை படித்துவிட்டு இப்பொழுது தாளவாடியிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவரை வாழ்த்துவதற்காக திரு அம்ப்ரோஸ் அவர்கள். இங்கே ஃபாதர் பாஸ்கர் ராஜ் அவர் ஹெச்ஜிஎன் சபை அவர்களுடைய நண்பர்கள் தன்சானியா நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் அவர்களை வாழ்த்துவதற்காக திரு முடியப்பர் அவர்கள். அவருடைய நண்பர்கள் அருட்தந்தை சந்தோஷ் சபாஸ்டன் அவர்களை வாழ்த்துவதற்காக திரு அமல்நாதன் அவர்கள். இன்னொரு ஜான் பீட்டர் இருக்கிறாரு, ஹெச்ஜிஎன் சபை. ஜான் பீட்டர் அவர்களை வாழ்த்துவதற்காக திரு வனத்தையன் அவர்கள். திரு வின்சென்ட் ஃபாதர் வின்சென்ட் அவர்களை வாழ்த்துவதற்காக திரு பொன்னன் அவர்கள். மிக்க நன்றி. பெர்னார்களை வாழ்த்தி அனத்தின் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். எல்லாமல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி கூறி வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்திருக்கிற அனைவருக்கு நன்றி கூறி மிகச்சிறப்பாக ஆண்டர்சன் ஷெர்வின் இன்னும் நல்ல முறையில் ஞானத்திலும் அறிவிலும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் அவங்க கெடிலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. டான் போஸ்கோ இதில் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனைத்து அருட்தந்தையர்களும் வேண்டிக்கிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கின்றோம். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் எல்லாம் சேர்ந்து.
எழில் பொங்கும் ஓவியமே என் ஒரு இதய நிமிஷங்களா, கடைசியாக ஒருத்தவங்களை நன்றி சொல்ல மறந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணவங்களுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த லைவ் ப்ரோக்ராம், யூடியூப் லைவ் ப்ரோக்ராம் நம்ம அரசு கோயிலேருந்து வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெசெஷன் கோயர் கிளாஸ்